Hello everyone. இன்னைக்கான டாபிக் what is your next blessings? Okay. King of Sword. Yes. Ace of Wands. See, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு 40+ ஏஜில் இருக்கிற ஒரு மேல் அவங்களோட ஹெல்ப் கிடைக்கும், அவங்களோட சப்போர்ட் அட்வைஸ் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் லைஃப்பில் வந்துட்டு ஒரு க்ரூஷியலான ஒரு டைமில் உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கிற மொமெண்ட்டில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுக்கு அந்த மொமெண்ட்டில் ஏதாவது சஜஸ்ட் பண்ணாங்கன்னா லிசன் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த பர்சனை யூனிவர்ஸ் டிவைன் தான் உங்களுக்கு சென்ட் பண்ணாங்க. Okay, what is your next blessing? Wow, Magician card. Next. Oh, Two of Swords. Yes. See, நான் வந்து என்னோட ஒரு ரீடிங்லேயும் பார்த்தீங்கன்னா மெஜிஷியன் கார்டு வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து எதை பற்றியும் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம், வரி பண்ணவே வேண்டாம். பிகாஸ் எல்லாமே சால்வ் ஆகும். அதுவும் அது சால்வ் பண்ண போகிறதே நீங்கள் தான். ஓகேவா? ஸோ உங்களுக்குள்ள ரொம்ப நாளாக ஒரு குழப்பங்கள் இருக்குதா, டெசிஷன் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல், அதாவது நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து ப்ராக்டிக்கல் டெசிஷனும் இருக்கும், எமோஷ்னல் டெசிஷனும் இருக்கும். இப்போ ஒரு சூழ்நிலை இல்லை ஒருத்தவங்க ரிலேட்டடாக, இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ரிலேட்டடாக, ஒரு ஜாபாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த முடிவு எடுத்தாலும் அதில் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறீங்க. ஸோ ஒருத்தவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுலையுமே அப்படி தான் இருந்திருக்கீங்க. அதாவது இப்போ ஒருத்தவங்க அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணிட்டாங்க, அவங்கள போய் திட்டுற அளவுக்கு கோவம் வருது. ஓகே, நாளைக்கு அந்த பர்சனுக்கு நான் ஃபோன் பண்ணி திட்ட போகிறேன், பேச போகிறேன், இது ரிலேட்டடாக வந்து ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அதே நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே, சரி வேண்டாம், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, பரவாயில்ல விட்டுடு, இந்த டைம் ஃபர்கிவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கான ரைட் டைம் வர வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒரு இது மாதிரி சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மேஜரான டெசிஷன்ஸ்லேயே இருக்கட்டும், நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுத்தீங்கன்னா நிற்கவே மாட்டேங்கிறீங்க அதில். ஸோ அதுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க. பிகாஸ் வந்துட்டு உங்களோட டெசிஷன் மேக்கிங் வந்துட்டு இட் வாஸ் வெரி பேடுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டெசிஷன் மேக்கிங் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, உங்கள் லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருந்திருக்குங்க. பீப்புள் வந்துட்டு உங்கள் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்களை வந்து சம் பீப்புள் தே ஹாவ் டேக்கன் யூ ஃபார் கிராண்டட் நான் சொல்லுவேன். ஏன்னா சரி, உங்ககிட்ட இருக்கிற ஒரு எலகின மனசு இருக்குல்ல, அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஒரு டெசிஷனை எடுக்கவே உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால பீப்புள் வந்துட்டு தே ஹாவ் கன்சிடர் தட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சன் இல்லை. ஸோ வாட் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்ட், அது எல்லாமே வந்து உங்களோட டெசிஷன் மேக்கிங்னால தான் வந்திருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதில் ஸ்ட்ராங்காக இல்லாதனால. பட் பரவாயில்ல, அது நம்ம ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கலாம். பட் இனிமேல் வந்துட்டு உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு நீங்கள் தெர் வாஸ் அ டைம் நீங்கள் ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், இல்லைன்னா வேறெவர் யூ கோ, எவ்ரி ஒன் லைக்ஸ் யூ, எல்லாருக்குமே உங்களை பார்த்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பட் உங்களோட லைஃப் டெசிஷன்ஸும் சரி, ஒரு சில உங்கள் கம்யூனிகேஷனும் சரி ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. ஈவன் டில் நவ் அப்படி தான் இருக்குது. ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்கிறீங்க. ஏகப்பட்ட யோசனைகள், அது நீங்கள் மனசில் படுறத பேச முடியாமல் அதில் ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸை கொண்டு வரீங்க. நம்ம இப்படி பேசிட்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோ, சரி விட்டுரு, பேச வேண்டாம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்து வீக்னஸாக காமிக்கும் உங்களுக்கு. இப்போ யார் வேணால் உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்வான்டேஜ் எடுத்துடலாம். ஸோ அது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய மொமெண்ட். பிகாஸ் உங்களோட நெக்ஸ்ட் பிளஸ்ஸிங்கே வந்துட்டு உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? டிவைன் யூனிவர்ஸ் அதை உங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், உன் லைஃப்பை நீயே க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ
அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், யூ ஹாவ் அ வெரி வெரி ஸ்ட்ராங் கேரக்டர். உங்கள் பர்சனாலிட்டி அவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம், பர்சனாலிட்டி தான். அண்ட் யூ ஹாவ் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல், நிறையா பிளெஸ்ஸிங்ஸ், டிவைன் பிளெஸ்ஸிங்ஸும் இருக்குது. சரியா? அது நீங்கள் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். அது இப்போ பாதி பேர் பண்ணாமே இருக்கீங்க. அண்ட் என்றைக்கு நீங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷனும் கம்யூனிகேஷனும் முடிவுகளும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிதுங்கிறது மட்டும் பாருங்கள். அண்ட் ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். தயவு செஞ்சு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறத நம்புங்க. பிகாஸ் அது உங்களை கரெக்டாக கைட் பண்ணும். நெக்ஸ்ட். ஓகே, லவ்லி. ஸோ இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபுல்ஃபில்டான ஒரு லைஃப். ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஷனேட்டான ஒரு பர்சனுங்க. நல்ல ஒரு சாதிக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு லக்ஸுரி உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும் உங்களுக்கு. மணி மேலே ரொம்ப பேஷன் இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் நோட்டில் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஏன் வந்து முன்னாடியே சொன்னேன், உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணுங்கள், ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொன்னதுக்கான காரணங்கள் வந்து உங்களுக்கு இனிமேல் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகள் வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் ஃப்யூச்சர் இனி இருக்க போகுது. ஓகேங்களா? சி, திஸ் இஸ் இன் யுவர் டெஸ்டினி. ஸோ இது வந்து யூனிவர்ஸ் இந்த ஒரு லைஃப்பை உங்களுக்கு தராங்க. இது நீங்கள் வந்து எப்படி அந்த லைஃப்பை மேக் பண்ணுறீங்க, பிரேக் பண்ணுறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேருக்கு பெட் அனிமல்ஸ்னு ரொம்ப பிடிக்குமோ. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பெட் அனிமல்ஸோட கனெக்ட் ஆகுங்க. பிகாஸ் இட்ஸ் அ பிளெஸிங்ஸ் ஆல்சோ. அண்ட் நேச்சர். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நேச்சர் ரிலேட்டடான பிளேசஸ்க்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் சரி, உங்களை சுற்றியும் சரி, நேச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று வச்சுருங்க. இப்போ மரம், செடி இதெல்லாம் நீங்கள் வளர்த்தலாம். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹீலிங். ஓகேங்களா? நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு ஐ வாண்ட் டு சே சம்திங். நான் இந்த கார்டு நான் ஃபஸ்ட் டைம் ஷஃபில் பண்ணுறப்போ எனக்கு இது வந்துச்சு. பட் ஆனால் அது வந்து நான் இந்த கார்டு பிக் பண்ணுறதுக்குள்ளார ஷஃப்லிங் மறந்துட்டு நான் போயிட்டேன். ஸோ அதனால வந்துட்டு இந்த கார்டு எனக்கு வரல. ஸோ நான் அப்போ என்ன நினச்சேன்னா, இந்த கார்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த ரீடிங்கில் வரணும், இதுக்கான மெசேஜ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு இடையில இந்த கார்டு எடுக்கிறப்பவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அண்ட் சி, இந்த கார்டு வந்து உங்களுக்கு இந்த ரீடிங்கில் கண்டிப்பாக இருக்கணும், இதுக்கான மெசேஜ் இருக்கணுங்கிறதுல வந்து யூனிவர்ஸ் 100% வந்து ஒரு சைனாக சொல்லியிருக்காங்க. ஸோ டெத் கார்டுன்னு எல்லாருக்குமே வந்து யூஸ்வலி ஒரு விதமான பயம். பிகாஸ் அந்த வேர்டை கேட்டதுக்கப்புறம் ஒரு பயம் இருக்கும், என்னடா இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னு. இதை வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டும் இருக்குங்க இதில். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஒரு பிக்கஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெத் கார்டுங்கிறது. அதாவது ஒரு வாட் எவர் ஹேப்பன்ட் அது எல்லாமே முடிஞ்சு போய் ஒரு புது பர்சனாக பிறக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ ஒரு டெத்துக்கு அப்புறம் ஒரு நியூ பார்ன், கரெக்டாக? ஸோ அந்த நியூ பார்ன் பிறக்கிறப்போ ஒரு பிளாங்கான மைண்ட், ஒரு ஃப்ரெஷ் லைஃப், ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இருக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் உங்களுக்கும். ஓகேங்களா? ஸோ வாட் எவர் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் அது எல்லாமே எண்ட் ஆகுது. உங்களுக்கான இந்த நியூ பிளெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா புது பர்சன்ஸ், புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் வந்து இவ்வளவு நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், கிடைக்காதுன்னு நினச்ச விஷயம் தானாக உங்களை தேடி வரும். அதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. அண்ட் அதே சமயம் வந்துட்டு கொஞ்சம் எனர்ஜி பார்த்துக்கோங்க அண்ட் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒரு சில பேர் கொஞ்சம் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, கொஞ்சம் அதனால் உடம்பு சரியாக பார்த்துக்காமையும் ஸ்லீப்லெஸ் நைட்ஸாகவும் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். அண்ட் ஆல்சோ டெக்னாலஜி அடிக்டடாகவும் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. லைக் ஃபோன் இல்லை லேப்டாப் இதில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வேண்டாம். நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த நியூ பிளெஸ்ஸிங்ஸில் வந்து எல்லாமே நீங்கள் கேட்குறது கிடைக்குது. அப்போது உங்கள் ஹெல்த் வந்துட்டு நல்லா ஹாப்பியாக பாசிட்டிவாக இருந்தால் தான் உங்களால் அதை அச்சீவ் பண்ணவும் முடியும், என்ஜாய் பண்ணவும் முடியும். அண்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த நியூ லைஃப்பில் இது வரைக்குங்க உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் உங்களை ஒரு மாதிரி ஒரு
அவமானப்படுத்தியிருப்பாங்க, உங்களோட எமோஷன்ஸில் விளையாண்டுருப்பாங்கல்ல. அதாவது ஒரு நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் உங்களை வந்து ஆறுதலுக்கு நிற்கலைனாலும் வேணுக்குன்னு இன்னும் உங்களை ப்ரொவோக் பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு உங்கள் எமோஷன்ஸோட விளையாண்ட பர்சன்ஸ் இருப்பாங்கல்ல. அந்த பர்சனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வர போகிறீங்க. உங்கள் லைஃப் வந்து அப்படியே மாறும். நான் உங்களோட ஃப்யூச்சரில் உங்களோட ஹெல்ப் கேட்டுட்டு அவங்க வருவாங்க. நீங்கள் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு கொண்டு வருவாங்க. தட்ஸ் தேர் கர்மா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பாஸ்ட் எதுவுமே நினைக்க வேண்டாம். யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. வாட் எவர் ஹேப்பன், உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஓகே, ஸோ இது வந்து ரிவர்ஸில் டவர் கார்டு ஆக்சுவலி ரிவர்ஸில் வந்தனால இட் இஸ் அ வெரி குட் சைன், வெரி பாசிட்டிவ் சைன். ரொம்ப நாளாக இருந்த உங்களுக்குள்ள டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஓவர் திங்கிங், ப்ரொக்ராஸ்டினேஷன், இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். இதுதாங்க உங்கள் மென்டலி எமோஷ்னலாக பாதித்ததுக்கான காரணம். அது எல்லாமே ரிலீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து உங்கள் கேரக்டரே ஆக்சுவலி சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்வேன். எப்படின்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பெருசாக்கிக்கிட்டு அதை மைண்டில் போட்டுட்டு திங்க் பண்ணிட்டு இருந்த பர்சன் தான் நீங்கள். இனிமேல் லெட்கோ அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீ என்ன வேணால் பேசு, எனக்கு என்ன வேணால் கெடுதல் பண்ணுறியா பண்ணிக்கோ, உன்னால் என்ன எதுவும் பண்ண முடியாது டைரெக்டாக அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் செட் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸாக இருக்கட்டும், சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ், என்விரான்மெண்ட்டுமே அவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் ப்ரொடெக்டிவாக உங்களுக்கு இருக்கும். இனி உங்களுக்கு பிக்கெஸ்ட் பிளெஸிங்ஸ் என்ன தெரியுங்களா? இனி உருவாகக்கூடிய ஒரு சரௌண்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சரௌண்டிங்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவுமே வந்து நீங்கள் உருவாக்க போகிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் குட் திங். அண்ட் ஐ குட் சே ஒரு சில சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது உங்கள் இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போவீங்க, இல்லை அப்ராட் போகிற பிளானிங் இருக்குதுன்னா, ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. அங்கே ஒர்க் ரிலேட்டடாக அங்கே நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஃபேவராக கண்டிப்பாக வரும். வந்துச்சு அப்படின்னா செகண்ட் தாட் கூட நீங்கள் கொடுக்காம நீங்கள் அதுக்கு போயிட்டு பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கான இந்த குட் டைம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஆல்ரெடி. ஸோ அப்போது வந்துட்டு நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டெசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். வாவ், சி எம்ப்ரஸ், சி உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ், நெக்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு கேட்டதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக கிரேட் கார்ட்ஸாக தான் வருது. ஓகே, ஸோ ஃபெர்டிலிட்டி, குழந்தை கல்யாணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தது, அந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அழகான ஹெல்த்தியான குழந்தை பிறக்குங்க. அண்டு சிங்கிளாக இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். அண்டு ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்க. அண்ட் இட்ஸ் வந்து கர்மா டைம். அதாவது நீங்கள் எவ்வளவோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்கள்ல, அது எல்லாமே வந்துட்டு உங்கள் ஹார்ட் ஒர்க் இஸ் கோயிங் டு பே ஆஃப். ஓகேங்களா? உங்களுக்கு சக்ஸஸாக வந்து முடியும். ஆனால் அதே மாதிரி நான் வந்து சொல்கிறது அதுதான், வாட் எவர் ஹேப்பன்ட் இன் த பாஸ்ட் அது உங்கள் பேட் கர்மா. ஓகே, அதை அப்படியே விட்டுடலாம் நம்ம. இனிமேல் வந்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆக்ஷன்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் இதுவுமே இந்த ஒரு நியூ லைஃப்பில் இருந்து உங்களோட கர்மா அகெயின் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து ஒரு குட் கர்மாவா பேட் கர்மாவாங்கிறது நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? பிகாஸ் நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவ் அற்புதமாக வந்திருக்கு. ஸோ உங்களுக்கான கிரேட் டைம் வந்திருக்கு. லைஃப் அப்படியே ஒரு டேர்ன் ஓவர் ஆகும் பாசிட்டிவாக. அப்போ நமக்கு அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் வர்றப்போ நம்மளை அறியாமே நம்மளோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், பிஹேவியர்ஸ் கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும் அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது ஒரு பேட் கர்மாவை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஸோ ஸ்டே கிரவுண்டட். ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் அச்சீவ் பண்ணாலுமே ஸ்டே கிரவுண்டட். அண்ட் கம்யூனிகேஷன், உங்கள் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதிகமாக பேசாதீங்க. ஓகேங்களா? கரெக்டாக பேசுங்க. அதுவும் ஒரு அன்னெசரியாக பேச வேண்டாம். தேவையில்லாத காசிப்க்கு யாரையும் என்டர்டைன் பண்ணவும் வேண்டாம். ஓகேவா? ஏன்னா நீங்கள் இனிமேல் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய டைம் இல்லை.
இது உங்களுக்கான ஒரு வேர்ல்டை உருவாக்கக்கூடிய ஒரு டைம். நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், யாரையும் உங்கள் சைடில் நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டாம், எல்லாம் தானாக நடக்கும், தானாக வரும். ஓகேவா? ஸோ உங்களோட நெக்ஸ்ட் பிளெஸிங் இஸ் வெரி லவ்லி அண்ட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.